ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து டிஃபனுக்காக ஒரு உளுந்து சட்னி வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 4 ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயிலை ஊற்றிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த உளுந்துமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் அதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அதே எண்ணெயில் 7 காஞ்ச மிளகாவை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 3 வெங்காயம் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே ஆயிலில் கட் பண்ணி வச்சுருக்க 3 வெங்காயத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே வந்து தக்காளியுமே நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் தேவையான அளவுக்கு சால்ட்டையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ ஒரு ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். இது கூட வந்து பச்சை மிளகாமே போட்டு நல்லா ஒரு 2 அடி அடிச்சுட்டு அப்போது கடைசியாக நம்ம இந்த உளுந்தை கொட்டி குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயிலை ஊற்றிக்கிட்டு கடுகு உளுந்து கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியுமே ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா 2 பெரட்டி ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இப்போ வந்து தோசை சுட்டுருக்கேன். இந்த தோசைக்கும் இந்த சட்னிக்கும் சூப்பராகவுமே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.